Find the trigonometric function sine of minus 11 pi by 3. Okay. Sine minus 11 pi by 3 அப்படின்னா பையனா 180 pi by 3 அப்படின்னா 180 by 3 னா 60. ஓகே, அப்போ என்ன ஆகும்? இங்கே மைனஸ் 11 இன்டூ 60ன்னு எழுதணும். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 660 டிகிரின்னு வரும். ஓகே, சைன் ஆஃப் மைனஸ் 11 pi by 3 இது இந்த வேல்யூ. நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்னன்னு தெரியும், மைனஸ் சைன் தீட்டா. இது ஃபார்முலா, சரியா? அப்போ சைன் மைனஸ் 11 pi by 3 அப்படின்னா மைனஸ் வெளியில் வந்து சைன் 660ன்னு இருக்கும், சரியா? இப்போ அந்த 660 தான் 360 விட ஜாஸ்தியாக இருக்குது. இதை தான் டிவைட் பண்ணணும் 360ஆல். 360ஆலனா 1 டைம் தான் வரும் இல்லையா? ரிமைண்டர் 300. சரி, அப்போ இந்த 660 எப்படி எழுதணும்? இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, சைனை எழுதுங்க. 660 1 into 360 plus 300 மைனஸ் சைன் இது 1 into 2 pi plus 300. இது மல்டிபிள் ஆஃப் 2 பைன்றனால இந்த டேர்மை இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணால் மைனஸ் சைன் 300ன்னு கிடைக்கும். இப்போ 300 எப்படி எழுதலாம்? 300 360 மைனஸ் 60 அப்படின்னு எழுதலாமா? இல்லைன்னா 270 ப்ளஸ் 13 எழுதலாம். சரி, இப்போ 360 மைனஸ் 60 போட்டு ஒன்று எழுதிடலாம். அடுத்து அதுவும் செஞ்சு காட்டுறேன். இங்கே 360 இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் வருமா? 180 அண்டு 360 இருந்தால் சேஞ்ச் வராது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில். 90 அண்டு 270 இருந்தால் மட்டும் இந்த பிளேஸில் சைன் காஸ்னு மாறும், டேன் காட்டுன்னு மாறும், சீக்கன் கொசீக்கன்னு மாறும், சரியா? இங்கே 360 இருக்கிறனால நோ சேஞ்ச் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்கே சைன்னே தான் எழுதணும். ஓகே, இங்கே 60 டிகிரி அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ குவாட்ரண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போகணும். 360 மைனஸ் 16 எந்த குவாட்ரண்ட்டு? 4th குவாட்ரண்ட். ஓகே, இது ஆல் பாசிட்டிவ். இங்கே சில்வர்னா சைன் அண்டு கொசீக்கன் மட்டும் பாசிட்டிவ், டி டேன் அண்ட் காட் மட்டும் பாசிட்டிவ். இங்கே கப்ஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா? இங்கே காஸ் அண்ட் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ், சரியா? நமக்கு இங்கே 360 மைனஸ் 16னா 4th குவாட்ரண்ட் இல்லையா? 4th குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே நமக்கு சைன் இருக்குது, அப்போ நெகட்டிவ். ஓகேவா? இது நெகட்டிவ் சைன் 60. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் சைன் 60. சைன் 60 என்னது? √3/2. ஓகே தானே? சரி, இப்போ 360 மைனஸ் 60 போட்டு பார்த்தோம். இதுவே 270 ப்ளஸ் 30 போட்டால் என்ன ஆன்சர் வருது? சைன் ஆஃப் மைனஸ் 11 pi by 3 ஈக்குவல் டு மைனஸ் சைன் 300. இந்த ஸ்டெப்பிலேருந்து திரும்ப பண்ணி காட்டுறேன். இப்போ இதை 270 ப்ளஸ் 13 எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் சைன் 270 ப்ளஸ் 30 போடும். இப்போ 270 டிகிரினா இங்கே சேஞ்ச் வரும்னு சொல்லியிருக்கேன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் காசாக மாறும். ஓகே, அப்போ மைனஸ் காஸ் 270 ப்ளஸ் 30னா எந்த குவாட்ரண்ட்டு? 4th குவாட்ரண்ட்டு. அங்கே எது மட்டும்தான் பாசிட்டிவ்? காஸ் அண்ட் சீக்கன் தான் பாசிட்டிவ். இங்கே சைன் இருக்குது, ஸோ நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் காஸ் 30. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் 30ன்னு வரும். காஸ் 30யோட வேல்யூ என்னது? √3/2. ஸோ ஆன்சர் ரெண்டு டிவிஷன்லையும் ஆன்சர் 300 360 மைனஸ் 16 எடுத்தாலும் 270 ப்ளஸ் 13 எடுத்தாலும் ஒரே ஆன்சர். புரிஞ்சுதா?